ஹாய் ஆல். நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். ஆனால் எல்லா கடை பிரியாணியும் எல்லாருக்கும் பிடிச்சிடாதுல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு கடை பிரியாணியில் மட்டும் ஒரு எமோஷனே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக என்னோடய ஊர் வந்து பட்டுக்கோட்டை தான். நான் சென்னையில் இருந்தப்பையும் சரி, இல்லை வேறு இடத்துல இருந்தப்பையும் சரி, நிறைய கடை பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவை வேறு பிரியாணி சாப்பிட்றப்பையும் இந்த பட்டுக்கோட்டையில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கடை இருக்குங்க. அந்த பிரியாணி தான் எனக்கு எப்போயுமே ஞாபகம் வரும். அது வேறு எதுவும் இல்லை, பட்டுக்கோட்டையில் இருக்கிற சம்பூர்ணா பிரியாணி தான். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சுங்க. ஆனாலுமே அந்த டேஸ்ட்டை மட்டும் அவங்க மாற்றவே இல்லை. ஒரே டேஸ்ட்டு. இந்த டேஸ்ட்டுக்கு எனக்கு ஈடு இணை வேறு எந்த பிரியாணியும் இல்லை. இது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இதே சம்பூர்ணா கடையில் பரோட்டாவும் போடுவாங்க. அந்த பரோட்டாவும் சும்மா டாப் நாச்சுங்க. நிறைய கடையில் பரோட்டா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த சம்பூர்ணா கடை பரோட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும். இது எனக்கு மட்டுமா இல்லை பட்டுக்கோட்டையில் இருக்க நிறையா பேருக்குமான்னு எனக்கே தெரியாது. ரொம்ப நாள் கழித்து நான் பட்டுக்கோட்டைக்கு வந்திருந்தப்போ போய் பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். அதோடு சேர்த்து சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தேன். எனக்கு யூஸ்வலாக ப்ளெயின் பிரியாணி தான் பிடிக்கும். ஏன்னா அதில் இருக்கிற சிக்கன் பிடிக்காது. சிக்கன் 65 இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். சப்போஸ் இதை நீங்கள் வேறு ஊர்லேருந்து பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா பட்டுக்கோட்டை சைடு வர்றப்போ இந்த சம்பூர்ணா கடையில் சாப்பிட்டு பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட்டு. இந்த பிரியாணியும் சரி, பரோட்டாவும் சரி, குருமாலாம் இல்லாமல் வெறுசாக சாப்பிட்லாம். காரம் பிரியாணியில் ரொம்ப அதிகமாக இருக்காது, மிதமாக கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது யாராருக்கெல்லாம் ரிலேட் ஆகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கடை பிரியாணி டேஸ்ட் பண்ணவங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். பட்டுக்கோட்டை பக்கம் வரவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிரியாணி பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.